சன்லைட் அண்ட் ஹாட் கிளைமேட்லேருந்து எப்படி காப்பாற்றலாம் அதை பற்றி தாங்க டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேட வேண்டாம். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று டைரக்ட் சன்லைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடு. ஸோ பார்ஷியல் ஷேடில் கூட வச்சுக்கலாம். ஸோ டைரக்ட் சன்லைட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, ரோஸ் பிளான்ஸ் தான் சன் லவிங் பிளான்ஸ் 4 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து சன்லைட்லேருந்து சூப்பராக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க சூப்பராக வளரும். பட் ஆனால் ஓரளவு தான் எல்லா பிளான்ஸுமே டெம்பரேச்சர் தாங்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ஸோ ஒரு க்ரீன் ஷேட்நெட் அப்படி இல்லைன்னா ஒரு பார்ஷியலான ஒரு செடிகளுக்கு சைட்லையோ அந்த மாதிரி வச்சு வளர்க்கும் போது செடிகள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே க்ரோத் ஆகிட்டு இருக்கும். ஃபுல் சன்லைட் இல்லாமல் ஸோ ஃபுல்லாக ஷேடில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். ஸோ ஏன்னா ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செடிகள் வளராது. வெறும் கொடி கொடியாக இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அதிகமாகும் போது நமக்கு இலைகள்லாம் கொட்டி நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல் சன்லைட்டில் நமக்கு 1 or 2 கலெக்ஷன்ஸ் தான் வளரும். பட் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்ஷியல் ஷேட் ஒரு கொஞ்சம் நிழல் பகுதி இருந்தால் போதும், அதிலே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்க முடியும், எங்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள்.